Share the screen now. Sure, I will share the screen now. Can anyone hear? Can anyone see? Yes, can see. Right. So before that, I would like to ask what language will continue? Tamil or Sinhala? தமிழ்ல கொண்டு போவோமா இல்லை தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸா எது விருப்பம்? ரெண்டும் செய்வோம். ஓகே, இது ஒரு நாங்கள் உங்களோட இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு எனக்கு தேவை உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் சம்மந்தமாக என்ன டவுட் இருக்குன்னு கிளியர் பண்ணுறது. நாங்கள் அதை வச்சு கொண்டு ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ண இயலும். ரைட், பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. அதை தவிர வேறு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் நாங்கள் அதையும் வச்சு இதை மாடிஃபை பண்ணி செய்யலாம். ரைட், ஸோ வி கேன் customize the session as you want to if you have any particular request from this subject. Guys, please at least if you can please text. Sir, we like to know about students who have not got into the university this time. Okay. Right. If it is okay, right, we'll continue in Tamil and English, right? இப்போ நாங்கள் பார்ப்போம்டா கரியர் கைடன்ஸ்ண்டா என்ன, ரைட்? கரியர் கைடன்ஸ் மூலமான நன்மைகள் என்ன, அதை எப்படி நாங்கள் செய்கிறது, கரியர் கைடன்ஸ் செய்கிறது மூலமாக எந்த மாதிரியான ஆம்பிஷனுக்கு நாங்கள் போகலாம்ங்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஸோ வி கேன் I think is the screen visible to anyone? Yeah, it is visible. Right. Why is career planning is important? If you see the benefits of career planning the benefits பார்த்தோம்னா எங்களோட ஸ்ட்ரென்த் எங்களோட வீக்னஸ் என்னங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட், நாங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் எங்களோட கரியரை நாங்கள் பிளான் பண்ணி அதே நேரம் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கணும் எங்களோட கரியரை கொண்டு போகிறோம்னா என்ன எஜுகேஷன் சம்பந்தமாக என்ன தேவை, அதே நேரம் என்னென்ன பாத்வேஸ் இருக்குது. த்ரூ எஜுகேஷன் மூலமாக எங்களோட கரியரை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகிறோன்னா எங்களுக்கு என்னென்ன பாத்வேஸ் இருக்குது என்கிற மூலமாக நாங்கள் பார்க்கணும். ரைட், எங்களோட கரியரை பிளான் பண்ணுறதுக்கு எங்களோட எஜுகேஷனும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எங்களோட ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் எங்களுக்கு என்ன விருப்பம்ங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு டிசிஷன் ஒன்று எடுத்தால் மட்டும்தான் எங்களுக்கு அந்த கரியரை வந்து சரியாக பிளான் பண்ணி இல்லை. உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னா என்னோட கரியரை டிசைட் பண்ணுறதுல ஒரு 5 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எங்களை செல்ஃப் அசஸ் பண்ணணும், எங்களோட பர்சனாலிட்டி என்னங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். வி ஹாவ் டு ஐடென்டிஃபை அவர் பர்சனாலிட்டி, தென் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் அவர் ஸ்கில். அதுக்கு பிறகு எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, எங்களோட கிளாரிஃபிகேஷன் என்னங்கிறத நாங்கள் கிளாரிஃபை பண்ணணும். அதுக்கு பிறகு என்ன கரியருக்கு நாங்கள் போகிறோங்கிறத கொஞ்சம் தேடி பார்க்கணும்.
ரைட். எந்த மாதிரியான தொழில் நாங்கள் எடுக்க போகிறோம், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது ஜாப்போட என்னென்ன வேலை இருக்குங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அடுத்தது எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் இருக்காமல் அந்த வேலைக்கு போகிறோன்னா என்ன குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு தேவை, என்ன ட்ரைனிங் எங்களுக்கு தேவை, என்ன மாதிரியான டெக்னிக்கல் நாலேஜ் எங்களுக்கு தேவைங்கிறத நாங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த 3 விஷயங்களை வச்சு எங்களுக்கு நாங்கள் என்ன வேலை செய்ய போகிறோம்ங்கிறத நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விருப்பம் இருக்குன்னு தானே, எந்த தொழில் செய்யணும், என்ன வேலை செய்யணுங்கிறது எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ரைட். அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு துறையை நாங்கள் தெரிவு செய்கிறது தான் கரியர் பிளானிங்கில் முதலாவது கட்டம். அந்த துறையை தெரிவு செய்கிறதுக்கு எங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், எங்களுக்கு எது ஏழுங்கிறத நாங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது பிறகு தான் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போவோம். ரைட். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஒரு கோலோட செட் பண்ணணும். எதை படிக்கிறோம், எப்படி படிக்கிறோங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ என்ன கோர்ஸ் படிக்கிற, எவ்வளோ நாளைக்குள்ளே படித்து முடிக்கிற, ஷார்ட் டேர்மா லாங் டேர்மாங்கிற அந்த விஷயத்தை வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். நாங்கள் அதை சரியாக பிளான் பண்ணியிருக்கோம். அதை அனலைஸ் பண்ணி அந்த ஒரு கோலோட நாங்கள் செட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அதை மானிட்டர் பண்ணிடும். நாங்கள் எங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி போகிறோமா, எவ்வளோ காலத்தில் நாங்கள் வேலை எடுக்கணும், அப்போ இப்போ என்னென்ன ஸ்கில் எங்களுக்கு சேர்த்துக்கொள்ளணும், என்னென்ன எஜுகேஷன் நாலேஜ் எங்களுக்கு தேவை, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் இப்போ இருந்தே பிளான் பண்ணினா மட்டும்தான் எங்களோட ஃப்யூச்சர் கரியரில் வந்து நாங்கள் அதை அச்சீவ் பண்ண இல்லை. ரைட். செல்ஃப் அசஸ்மெண்ட், கரியர் எக்ஸ்ப்ளோரேஷன், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ரெக்வயர்மெண்ட், கோல் செட்டிங்ங்கிற இந்த 4 விஷயமும் தான் மெயினாக நாங்கள் கரியரை பிளான் பண்ணும்போது எங்களுக்கு பண்ணே இல்லை. நாங்கள் அதை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும். அடுத்து பார்த்தோம்னா கரியர் ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். முதலாவது எங்களுக்கு பார்க்கலாம் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, ப்ரைவேட் ஜாப்ல வேகன்சிஸ் இருக்குது, ஃபாரின் வேகன்சிஸ் இருக்கும். அதே நேரம் எங்களோட ஆன் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவும் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஜாப் வேகன்சிஸ் என்று பார்த்தோம்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எங்களுக்கு தேவை. NVQ லெவலில் இருந்து டிகிரி, மாஸ்டர் டிகிரி வரைக்கும் சில நேரம் கேட்டிருப்பாங்க. இப்போ NVQ 1, 2, 3 என்று பார்த்தோம்னா அது சர்டிஃபிகேட் லெவல். 5, 6 பார்த்தோம்னா டிப்ளமா அண்ட் ஹை நேஷனல் டிப்ளமா. NVQ லெவல் 7 என்று சொல்கிறது பேச்சுலர் டிகிரி. ரைட். அதே நேரம் ப்ரைவேட் ஜாப்ஸை பார்த்தோம்னா இந்த சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, அது ஒரு வித்தியாசமான ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. சில நேரம் A லெவல்லையும் ப்ரைவேட் ஜாப் படிக்க இயலும், சில நேரம் டிப்ளமா விட்டு எடுக்க இயலும், சில நேரம் மாஸ்டர் டிகிரிஸ் கேட்பாங்க, சில நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் ப்ரைவேட் ஜாப்ஸ் எடுக்க இயலும். ஃபாரின் வேகன்சிஸை பார்த்தோம்னா அதில் நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஏஜ்லேருந்து வெலிட் பாஸ்போர்ட் இருக்கணும், வெலிட் வீசா இருக்கணும், சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கணும், ஃபாரின் ரிலேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அல்லது லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும், லாங்குவேஜ் சில நேரம் தெரிஞ்சிருக்கணும். We need all this qualification to get a foreign job. Entrepreneurship பார்த்தோம்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஐடியா, அதுக்கேற்ற என்வாயன்மெண்ட், குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராப்பர் பிளான், எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சப்ஜெக்ட் அண்ட் லீகலி அப்ரூவ்டாக இருக்கணும் அந்த பிஸ்னஸ். இந்த மாதிரியான கரியர் ஆப்ஷன்ஸ் 4 இருக்கு. ஒன்று ப்ரைவேட், இன்னொன்று கவர்மெண்ட், இன்னொன்று ஃபாரின். அடுத்தது ஆண்டர்பிரினர்ஷிப். இலங்கையில் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் விருப்பம் வந்து கவர்மெண்ட் ஜாப். அதுக்கு அடுத்த கட்டம் ப்ரைவேட் அல்லது ஃபாரின் வேகன்சிஸு போகிறாக்கள் இருப்பாங்க. எங்களோட டிகிரி ஹோல்டர்ஸ் எடுத்தோம்னா அநேகமான நாட்கள் விரும்புகிறது வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ். கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனோம்னா கட்டாயம் கவர்மெண்ட்டில் கேட்டிருக்கிற கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணின குவாலிஃபிகேஷனை வந்து ஃபில் பண்ணி இருக்கணும்.
அதில் அதுக்குரிய ரெக்குவயர்மெண்ட்ஸை மீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி. ஸோ அப்போ அதுக்கு ஜாப் ஒன்றுக்கு தேவையான ஸ்கில்லையும் காம்பிடன்சியையும் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் அந்த குவாலிஃபிகேஷனை வழங்குகிற ஒரு சில இன்ஸ்டியூட்ஸை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். இலங்கையில் 17 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டோட ரிலவெண்ட்டான 25க்கு மேற்பட்ட பெரிய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அவங்களும் டிகிரி அண்ட் ஈக்குவலான ப்ரோக்ராம்ஸை குவாலிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. அடுத்தது நாங்கள் TVETன்னு சொல்லுவோம், டெரிட்டரி அண்ட் வொகேஷனல் எஜுகேஷனல் கமிஷன். அதில் வந்து 100க்கும் மேற்பட்டான இன்ஸ்டியூட் ரெஜிஸ்டர்ட் ஆகிருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் 100க்கும் மேற்பட்ட கோர்சஸும் இருக்குது. அந்த கோர்சஸ் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் டிஃப்ரெண்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நாங்கள் அது சம்பந்தமான கோர்சஸையும் ஃபாலோ பண்ணி. அடுத்தது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இலங்கையில் ஒரு சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் கொடுக்குற டிகிரி கோர்சஸை ஃபாலோ பண்ணி அதுக்குரிய டாக்குமெண்ட்டை நாங்கள் கொடுக்கவும் இருக்கும். அதே நேரம் ஒரு சில ஹையர் எஜுகேஷனல் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, சில இன்ஸ்டியூட்ஸ். அந்த இன்ஸ்டியூட்ஸில் நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கொள்ளவும் இருக்கும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் வெளியிலான குவாலிஃபிகேஷன் இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. அதைத்தான் எல்லாரும் டிமாண்ட் பண்ணுவாங்க. இலங்கையில் உள்ள ஜாப் மார்க்கெட்டை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் கரண்டாக 95.7% ஆட்கள் எம்ப்ளாய்மெண்ட் செய்த ஆட்கள் தான் இருப்பாங்க. இலங்கையில் கரியர் ஃபுல்ஃபில்மெண்ட் 95% இருக்கும். அதே நேரம் இப்போ டிமாண்ட் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை பார்த்தோம், இண்டஸ்ட்ரீஸை பார்த்தோம்னா IT, டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்பரல் அண்ட் டெக்ஸ்டைலுங்கிற இந்த 3 இண்டஸ்ட்ரியிலேயும் தான் நிறைய க்ரோத் இருக்குது. க்ரோத் மீன் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் தான் இருக்கு. அதே மாதிரி இலங்கையில் டிமாண்டான இண்டஸ்ட்ரியை பார்த்தோம்னு சொன்னால் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், ஃபைனான்ஸ், சேல்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் இந்த கேட்டகரியில் தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டிருக்காங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் தான் கூடுதலாக இருக்குது. ஆனால் வேர்ல்டு வைடு பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டெம்னு சொல்லுவோம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 4 கேட்டகரியில் தான் வேர்ல்டு வைடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் படிக்கிறேன்னு சொன்னால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை நாங்கள் பார்த்து போகணும்னா இந்த ஸ்டெம்னுங்கிற இந்த சப்ஜெக்டில் ஏதாவது கோர்சஸ் செஞ்சு அதுக்குரிய குவாலிஃபிகேஷனையும் ட்ரைனிங்கையும் கொடுத்தோம்னா நாங்கள் நிறைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் அதே மாதிரி ப்ரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் கதைச்ச வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். Hope you all understand till now. Any clarifications you can ask. Hope I am audible to everyone. Sir, நீங்களோட ஸ்லைட்ல சொன்னீங்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலம் வழங்கப்படுற சான்றிதழ்கள் தான் நல்ல மட்டு. அதை எப்படி அடையாளம் கண்டு கொள்றதை வழங்கப்படுத்தி இருப்பாங்க? அதில் கட்டாயம் அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் நம்பர் இருக்கும். அதே நேரம் NQ லெவல் 1, 2, 3லேருந்து 7 வரைக்கும் அப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து அந்த லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுறதன் மூலமாக தான்
அந்த இன்ஸ்டிடியூஷன் ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது டிவேக்ல வெப்சைட்டுக்கு போயிட்டு பார்த்தா தெரியும். அந்த வெப்சைட்ல ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன் பேர், அவங்களோட லைசன்ஸ் நம்பர் எல்லாம் போட்டிருக்கு. நாங்கள் அதை செக் பண்றது மூலமா வெரிஃபை பண்ணி கொள்ளலாம். ஓகே. ரைட். இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது வந்து கரியரை எப்படி நாங்கள் பிளான் பண்ணுறோம், என்ன சப்ஜெக்ட், நாங்கள் எப்படி ப்ரிப்பேராக இருக்கணும், மென்டலி ஃபிசிக்கலி எங்களுக்கு என்ன தேவைங்கிறத நாங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறகு அதுக்கு தேவையான எஜுகேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது நாங்கள் பார்க்கணும். Give me a second. ஓகே. எங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைங்கிறத நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் அந்த குவாலிஃபிகேஷனை வழங்குற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கே இருக்குது, அவங்க என்னென்ன கோர்சஸ் வழங்குறாங்க, அதில் வெலிடிட்டி என்ன, அதில் வேர்த் எவ்வளோங்கிறத நாங்கள் அனலைசிஸ் பண்ணணும். அதை அனலைசிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் டிசைட் பண்ணணும் எங்களுக்கு என்ன கரியரில் எந்த கரியர் சைடில் போகணும், அதுக்குரிய குவாலிஃபிகேஷனையும் எக்ஸ்பீரியன்ஸையும் வழங்குற இன்ஸ்டியூட் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு பிறகு நாங்கள் டார்கெட் ஒன்று செட் பண்ணணும். எவ்வளோ காலத்தில் அந்த குவாலிஃபிகேஷனை நாங்கள் எடுக்கிறோங்கிறது அதை வச்சு கொண்டு தான் எங்களோட கரியரை வந்து நாங்கள் சரியாக பிளான் பண்ணி மூவ் பண்ணி கொண்டு போவோம். இது வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் கதைச்சது வந்து எப்படி எங்களோட கோர்சஸை அல்லது கரியர் கைடன்ஸை கரியரை வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இலங்கையில், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி பிளான் பண்ணலாம், என்னென்ன இன்ஸ்டிடியூஷனை நாங்கள் பார்க்கலும், அதுலேருந்து எப்படி அந்த டிகிரி எடுக்கிற அல்லது தேவையான குவாலிஃபிகேஷன் எடுக்கிறேங்கிறத வரைக்கும் தான் நாங்கள் எப்படி பார்க்குறோம். இதை எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் அதை எப்படி நாங்கள் மெட்டீரியலைஸ் பண்ணுறோங்கிறது எங்களுடைய சிவிக்கு நாங்கள் அதை அப்டேட் பண்ணுறோம். ரைட். இப்போ நாங்கள் பார்க்கலாம் சிவி. ரைட். இப்போ நாங்கள் என்ன படிச்சிருக்கோம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கோங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற ஒரு இடம் அல்லது காட்டுற ஒரு இடம் தான் சிவி. நாங்கள் எங்களோட சாஃப்ட் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில் எல்லாத்தையும் எங்களோட சிவியில் போட்டு தான் நாங்கள் மார்க்கெட் பண்ணுவோம் எங்கள். ரைட். எங்களுடைய சிவியை எடுத்தோம்னா அதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பேசிக்காக ஒரு ஒரு குட் சிவின்னு பார்த்தோம்னா நாங்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகி இருக்கணும். முதலாவது பார்த்தோம்னா பர்சனல் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ், educational and professional qualification, extra curricular activities, எங்களோட trainings, language skills, membership, reference. அடுத்தது நாங்கள் ஏதாவது புக்ஸ் அல்லது ரிசர்ச் செஞ்சிருந்தால் அது சம்மந்தமான பப்ளிகேஷன்ஸ், இதை பார்க்கணும். ரைட். இந்த விஷயங்கள் எங்களோட சிவியில் கட்டாயம் இன்க்ளூட் ஆகி இருக்கும். இன்க்ளூட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அதை அவங்க பார்ப்பாங்க. ஒரு ஜப்புக்கு நாங்கள் அப்ளை பண்ணுற நேரம் எங்களோட சிவி வந்து ப்ரொமினண்டாக இருக்கணும். எந்த ஒரு ஜப்புக்கு நாங்கள் பார்த்தோம்னா இலங்கையிலேருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு இயரும் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸுக்கு என்டர் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பாஸ் அவுட் ஆகுவாங்க. அது டிகிரி ஹோல்டர்ஸ். அவங்க எல்லாட்டையும் டிகிரிஸ் இருக்கும், அதே நேரம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சில நேரம் இருக்கும். நாங்கள் அந்த காம்படிஷனான என்வாயன்மெண்ட்டில் எப்படி எங்களோட சிபியை ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராமினண்டான சிபியாக ஒரு ஜப்புக்கு அப்ளை பண்ணுற நேரம் அதை மாற்றுறங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்.
ஒரு இலங்கையில சாதாரணமான ஒரு வேகன்சிக்கு கால் பண்ண நேரம் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 200க்கு மேற்பட்ட சிவிஸ் வந்து வரும். ஆனா அந்த எம்ப்ளாயருக்கு அவ்வளவு சிவியையும் இன் டீட்டெயிலாக போயிட்டு பார்க்குற அளவுக்கு டைம் இருக்காது. அதே நேரம் அப்ப எல்லா சிவியையும் பார்க்குற நேரம் எங்களோட சிவியை வந்து எப்படி நாங்கள் குயிக்காக ஐ கேட்ச் ஆகிற மாதிரிக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை, பட் அதில் இருக்கிற கண்டென்ட் மூலமாக தான் நாங்கள் அந்த சிவியை பர்மனெண்ட் ஆக்கணும். நாங்கள் இந்த கதைக்கிற இந்த விஷயங்கள் educational experience, work experience, ட்ரைனிங்ஸ், இப்படியான முக்கியமான விஷயங்கள் எங்களுடைய சிவியில் இருக்கிற நேரம் ட்ரைனிங்னு சொல்கிற நேரம் ரிலவெண்டான ட்ரைனிங் அல்லது அது சம்மந்தமாக ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படி ஏதாவது செஞ்சிருந்தால் அதை கட்டாயம் உங்களோட சிவியில் ஆட் பண்ணணும். ஏன்னா பார்க்குற நேரம் டிகிரியை விட டிகிரிக்கு மேலே என்ன எங்களுடைய சிவியில் இருக்குங்கிறத வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு ஜப்புக்கு அப்ளை பண்ணுற நேரம். எல்லாருக்கிட்டையும் டிகிரி இருக்கும், அப்போ கட்டாயம் டிகிரியை பார்க்க மாட்டேன். டிகிரியை விட மேலதிகமாக என்ன அவர்கிட்ட இருக்குங்கிறது பார்க்குற நேரம் ஒன்று ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அடுத்தது அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ். எந்த விஷயங்களை நாங்கள் லேர்ன் பண்ணணும் ஒரு ஜப்புக்கு அப்ளை பண்ண முதல், அதே நேரம் அதுக்குரிய குவாலிஃபிகேஷனை நாங்கள் மீட் பண்ணிவிட்டு அதை எங்களை சிவியில் எட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக நாங்கள் ஜாப் மாவட்டத்துக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு மற்றாக்களை கம்பீட் பண்ணி ஒரு நல்ல வேலையை எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கட்டாயம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய சிவியை வச்சு தான் நாங்கள் அந்த கேமை ப்ளே பண்ணணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். சிவியை ரைட் பண்ணுறதுக்கு முதல் அதுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸையும் குவாலிஃபிகேஷனையும் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். அதை சரியான கரியர் கைடன்ஸ் மூலமாக செய்கிற நேரம் தான் எங்களுக்கு அது மெச்சம். இல்லைன்னா நாங்கள் படிக்கிறது ஒரு விஷயம், நாங்கள் செய்ய போகிற வேறு வேலை வேறொரு விஷயமா இருக்கும். அது ரெண்டு கடையில் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் போகும். இப்போ உதாரணமாக ஹெச்ஆர் டிகிரி செய்கிறாங்க, பேங்க் கொண்டு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அதை சிவியில் போகிற நேரம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் அதுக்கேற்ற ட்ரைனிங்கையும் பார்க்குற நேரம் கொண்டு கண்டடிக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது குவாலிஃபிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அது சிவிக்கு இன்னும் வேல்யூவை கொடுக்கும். எப்படி ஒரு சிவி பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கணும். சிவி டைப்ஸ் அல்லது மாடல் சிவிஸ் அடிக்கல இப்போ கரண்ட்லியாக வேர்ல்டில் யூஸ் பண்ணுற ஃபேமஸான சிவி மாடல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுதான் உண்மையான இப்போ ப்ராக்டிஸில் இருக்கிற சிவி மாடல்ஸ். இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வந்து பார்க்க. Shall we see that video? Shall I play the video? Yeah.
ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில், when you love your work, you become the best worker in the world, right? எதை நீங்கள் செய்கிறீங்களோ அதை நீங்கள் விரும்பி செஞ்சீங்கன்னா அதில் உங்களுக்கு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கும். அது படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது செய்கிறீங்களோ அதை 100% கமிட்மெண்ட்டோட செய்கிற நேரம் அதில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். Sir, can we start looking for careers after O-levels? What courses can we do? Yes. Shalini, yes. You can, after O levels, if you want, you can start. You have to identify, first of all, in which sector you want to start your career. If I ask you, you want to uh, become a banker or HR manager or accountant. So what kind of job you like to work? That that thing you have to decide first. Then for that particular sector in Sri Lanka, there are many famous institutes. There you can find a good course matching to that your career. Let's say if you want to become an accountant, you can start double AT, then automatically you can do the charter. So you'll become an accountant. Like that, you have to decide your what they call you what kind of job you want. So you can based on that, like you can start the relevant courses. Usually now people are thinking doing A level is a waste of time. After O level itself, they are doing some professional courses, IMA, SCA and all, and they are become a good professionals in early ages. So that's a good idea. Rather than wasting in A level and universities, they are doing some valuable courses and become good professionals and earn more money. There is no any hard and fast rule that you have to learn A level and do degree. There are other options where you can bypass very quickly. Any other questions? Hope Shalini, are you clear now, or you want? Yes, sir. Thank you. Okay. If any more questions? If you are done, we can wind up the session. No more questions, sir. So, shall I wind it up? Okay, then thank you very much for joining. If you have any clarifications, you can contact ECT.
தேங்க்யூ. Thank you, sir. Thank you.